Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 250 grams பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நடுவில் கீறி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சீட்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மிளகால இருந்தும் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாவோ இல்லை கெட்டியாவோ இருந்தால் பஜ்ஜி செய்யும்போது நல்லா வராது. இப்போது பிரெட் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு 2 பிரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகாவை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீஸை அதே மாதிரி மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மிளகாவையும் பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மிளகா பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சட்னி இல்லை சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.